8th ஸ்டாண்டர்டில் லைஃப் மேத்தமெட்டிக்ஸில் எக்ஸாம்பிள் 4.1 பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. இதில் பாருங்கள், இஃப் x% ஆஃப் 600 இஸ் 450 தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. x% அப்படின்னா பர்சன்டேஜ்ங்கிறது மீனிங் வந்து 100 தெரியுமா? தெரியும்ல, இந்த மேலே இருக்கு பாருங்கள், x% டினோட் த ஃப்ராக்ஷன் ஆஃப் x/100ன்னு அர்த்தம். இப்போ வேறு ஏதாவது நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ 65 இருக்குது, 65% அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா 65/100ன்னு அர்த்தம். இப்போது இஃப் x% ஆஃப் 600 அப்படின்னா இல்லை எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள் சொல்யூஷன். இதோட ஆன்சர் வந்து 450 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த எக்ஸோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படின்னா பாருங்கள், நான் எழுதியிருக்கேன், x% ஆஃப் 600 ஈக்குவல் டு 450. அப்போ எக்ஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். x%ங்கிறது x/100, ஓகேவா? ஆஃப்னா இன்ட்டு, இப்போ இந்த 600 அப்படியே போட்டுக்கணும், ஈக்குவல் டு 450. அப்போ பாருங்கள், இப்போ இதுக்கும் இந்த எக்ஸை வந்து இப்படியே வச்சுக்கோங்க. இந்த 450 இந்த இதுக்கும் இந்த 2 ஜீரோக்கும் கேன்சல் ஆகிடும். இங்கே 6 இங்கே வந்து மல்டிபிள் பண்ணிகிட்ருக்கா, இந்த சைடு போனால் டிவைட் பண்ணும். ஸோ 450/6. இப்போ என்னாகும், இப்போ டேபிள் பாருங்கள், 6th டேபிள் 7 6 are 42, பேலன்ஸ் வந்து 3, 5 6 are 30. இப்போ 75 தான் ஆன்சர். எக்ஸுங்கிறது 75. புரியுதா? இப்போ அடுத்தது வந்து 4.2 பார்க்கலாம். When a number is decreased by 25%, it becomes 120. Find the number. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு நம்பர், ஏதோ ஒரு நம்பர், சம் நம்பர், அது வந்து எக்ஸ்ன்னு வச்சுருக்காங்க. அது வந்து டிக்ரீஸ் பண்ண 25% வந்து டிக்ரீஸ் பண்ணுறோம். அப்போ அந்த டிக்ரீஸ் பண்ண பிறகு வர ஆன்சர் என்னென்னா 120 மாறுது. இட் பிகம்ஸ் 120. ஸோ அப்போ அந்த என்ன நம்பர் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இது எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், 4.2 அந்த நம்பர் என்னன்னு தெரியாது இல்லையா? ஸோ அந்த நம்பர் எப்படி எழுதிக்கணும்னா, நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். லெட் த நம்பர் பி எக்ஸ், ஓகேவா? அப்போ அந்த எக்ஸுங்கிற நம்பர்லேருந்து டிக்ரீஸ் பண்ணுறோம். எவ்வளோ? 25%, ஓகேவா? 25% டிக்ரீஸ் பண்ணோம் ஆஃப் எக்ஸ், அந்த எக்ஸில். அதாவது அந்த நம்பர் என்னன்னு தெரியாது, அந்த எக்ஸ் அப்படி எடுத்து போட்டுக்கிறோம். அதுலேருந்து டிக்ரீஸ் பண்ணும்போது அந்த எக்ஸ்லேருந்து 25% டிக்ரீஸ் ஆகி வர ஆன்சர் தான் என்னென்னா 120. ஸோ இது எப்படி எழுதணும்னா, எக்ஸ் மைனஸ் 25%ங்கிறது 25/100 ஆஃப் எக்ஸ்னா இன்ட்டு எக்ஸ்னு அர்த்தம். ஸோ 120. தென் எக்ஸ் இங்கே வந்து 100 வரணும் இல்லையா? இங்கே கீழே 1 இருக்கதான் அர்த்தம். அப்போ வந்து இங்கே 100 ஆகணும்னா 100ஆல் மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ இப்போ 100x மைனஸ் 25x/100. இது வந்து எல்சிஎம் மெத்தட் மாதிரி. இங்கே கீழே 1 இருக்கிறதுனால ஸோ 100 நம்ம வச்சுட்டு மல்டிபிள் பண்ணணும். ஈக்குவல் டு 120. இப்போ 100xல 25x போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ வரும்? 75. 75x/100 ஈக்குவல் டு 120. அப்போது எக்ஸ் என்ன வரும்? எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 120, இந்த 100 அங்கே பக்கம் போச்சுன்னா மேலே வரும். இந்த பக்கம் உள்ளது இப்படி போணுச்சுன்னா தலைக்கீழாக மாறும். அப்போ கீழே வந்துட்டு 75 வந்துடும். இப்போ வந்து நம்ம சேம் டேபிளால் கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். 5th டேபிளால் கேன்சல் பண்ணலாம், ஓகேவா? 2 5s are 10, 0. 5 1s are 5, 5 5s are 25. Again 5 டேபிளால் 3 5s are 15, 4 5s are 20. இப்போ இதுவும் 3 டேபிளால் கேன்சல் ஆகும். 3 1s are 3, 4 3s are 12, 0. இப்போ என்ன ஆன்சர் வரும்? 40 4 மல்டிபிள் பண்ணணும். 40 4 மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? 160. அப்போ எக்ஸுங்கிறது 160 கிடச்சிச்சா? இதுதான் ஆன்சர். அனதர் மெத்தட் பாருங்கள், இந்த ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்முலா படி போகிறோம். இதை டிக்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறது. இப்போ பாருங்கள், டி ஈக்குவல் டு, ஓகேவா, 1 - x/100 × a. இது வந்து ஃபார்முலா. இப்போ அதை வச்சு நம்ம என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ டி அப்படி வச்சுக்கோங்க. 1 - x/100ங்கிறது இங்கே என்ன? 25% கொடுத்துருக்காங்களா? அப்போ 25/100. அந்த ஏ அப்படியே வச்சுக்கோங்க. ஈக்குவல் டு 120. நமக்கு அதில் கொஷனில் இருக்கு இல்லையா, அந்த 120 அப்படியே போட்டுக்கணும். இப்போது இப்போ இங்கே 100 வரணும்ல, அப்போது 100 - 25/100 × a ஈக்குவல் டு 120.
ஸோ இங்கே என்ன வரும் 75 100ல் 25 போயிடுச்சுன்னா 75/100 இன்ட்டு ஏ ஈக்குவல் டு 120. அப்போது என்ன ஆகும், ஏ இப்படி வச்சுட்டு 120 இன்ட்டு இங்கே இருக்க 75/100 வந்து அந்த பக்கம் போச்சுன்னா 100/75 மாறுமா. ஸோ அந்த சேம் மெத்தட் நம்ம கேன்சல் பண்ணோம்ல அதே மாதிரி 5 1s are 5, 5 5s are 25, 2 5s are 10, 0, 3 5s are 15, 4 5s are 20. இதையும் 3 டேபிளால் 3 1s are 3, 4 3s are 12, 0. ஆன்சர் என்ன 160 வருதா. அதாவது ஏ இந்த அவங்க ஃபார்முலா படி இங்கே ஏன்னு இருக்கா. ஸோ ஏங்கிறது 160 புரியுதா. அவ்வளோதான் வந்து செகண்ட் 4.2 எக்ஸாம்பிள். அடுத்தது வந்து தேர்ட் பார்க்கலாம். 4.3 பாருங்க. Agila scored 80% of marks in an examination. If her score was 576, then find the maximum marks of the examination. என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு கொஸ்டின் புரிஞ்சுக்கோங்க. அகிலா வந்து 80% மார்க் வாங்கியிருக்காங்க. ஒரு பர்டிகுலர் எக்ஸாமில் 80% மார்க் வாங்கியிருக்காங்க. அவங்களோட ஸ்கோர் மார்க் வந்து 576. அப்படின்னா மேக்ஸிமம் மார்க் எவ்வளோன்னு நமக்கு தெரியல. அதாவது எவ்வளோக்கு இப்போ நம்ம 100 மார்க்குக்கு எழுதுகிறோம் எக்ஸாம் அப்படின்னா அதில் நம்ம வந்து ஒரு 80 வாங்குகிறோம் அப்படின்னா 100க்கு 80 அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து அவங்க 576 வாங்கியிருக்காங்க. பட் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ மார்க்குன்னு நமக்கு தெரியல. எவ்வளோக்கு எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்னு தெரியல. இப்போ அந்த மேக்ஸிமம் மார்க்கு தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். புரியுதா. இப்போ வந்து பார்க்கலாம், சம் பார்க்கலாம். இப்படி எடுத்து எழுதிக்கோங்க. அதாவது மேக்ஸிமம் மார்க்கை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஸோ இப்போ இந்த மேக்ஸிமம் மார்க்கில் தான் அவங்க 80% வாங்கியிருக்காங்க. ஸோ 80% ஆஃப் எக்ஸ். புரியுதா. இது எக்ஸுங்கிறது மேக்ஸிமம் மார்க்கை நம்ம வச்சுருக்கோம். அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த எக்ஸில் மேக்ஸிமம் மார்க்கில் அவங்க 80% வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த மார்க் எவ்வளோனா 576. அந்த 80%ங்கிறது 576. இப்போது 80%ங்கிறது 80/100 ஆஃப் எக்ஸ்னா எக்ஸுங்கிறது மல்டிபிள் இன்ட்டு எக்ஸ்னு அர்த்தம் ஈக்குவல் டு 576. இப்போ எக்ஸ் என்னாகும், இப்போ எக்ஸ் இப்படி வச்சுட்டு 576 இங்கே உள்ளது அந்த பக்கம் போணுச்சுன்னா தலைக்கலாம் மாறுமா இன்ட்டு 100/80. ஓகேவா. இப்போ இந்த 0க்கும் கேன்சல் ஆகிடும். இது வந்து 4th டேபிளால் போடலாம், இல்லை 2 டேபிளால் போட்டுக்கலாம். 4 2s are 8, 5 2s are 10. இதையும் 4th டேபிளாக கேன்சல் பண்ணலாம். 4 1s are 4, 4 1s are 4, பேலன்ஸுக்கு 1 இருக்குமா. 4 4s are 16, பேலன்ஸ் 1 இருக்கும். 4 4s are 16. ஓகேவா. இப்போ 144 இன்ட்டு 5 இதை மல்டிபிள் பண்ணணும். 5 4s are 20, பேலன்ஸ் 2, 5 4s are 20, 20 + 2 22, பேலன்ஸ் 2 இருக்கும். 5 1s are 5, பேலன்ஸ் 2 7, 720. ஸோ மேக்ஸிமம் மார்க்ஸ் அப்படின்னு எழுதணும். மேக்ஸிமம் மார்க்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன், அதாவது அந்த எக்ஸாமோட மேக்ஸிமம் மார்க்குங்கிறது தான் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். $720 இதுதான் ஆன்சர். புரியுதா. என்ன பண்ணியிருக்கோம்னா மேக்ஸிமம் மார்க்கை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். அது நம்ம மேக்ஸிமம் மார்க் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது அவங்க வந்து மேக்ஸிமம் மார்க்கில் 80% வந்து வாங்கியிருக்காங்க. அது எவ்வளோன்னா 576. ஸோ 80% ஆஃப் எக்ஸுங்கிறது மேக்ஸிமம் மார்க். இப்போ 80/100 அந்த எக்ஸ் வந்து ஆஃப் எக்ஸ்னா இன்டூ எக்ஸ் ஈக்குவல் டு 576. அந்த எக்ஸை இந்த பக்கம் வச்சுட்டு 576 இங்கே இருக்க 80/100 இந்த பக்கம் போச்சுன்னா 100/80 ஆகும். அதை வந்து டேபிளால் கேன்சல் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம்னா 720 வரும். இதுதான் மேக்ஸிமம் மார்க்ஸ் ஆஃப் த எக்ஸாமினேஷன் 720. ஓகேவா. பேலன்ஸ் எக்ஸாமில் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.